Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And today is 20th December 2025 Saturday. Hallelujah. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு லவ்விங் அண்ட் மினிஸ்ட்ரி நம்ம சபையில் இருக்கிற பெண்கள் இந்த உணவை வீடு இல்லாமல் தெருவிலே வாழ்கிறாங்களே அவங்களுக்கு உணவு கொடுக்குற போகிறாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணீங்க. ஏன்னா எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று நாம் செய்ய வேண்டும். மனுஷருக்கென்று நாம் செய்யாமல், மனிதருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கு செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது செய்ய வேண்டும். ஆமாதாங்களே. சரி, இன்றைக்கு சனிக்கிழமை. ஆண்டவர் அந்த நித்திய வாழ்வு பெற வேண்டும் என்று அவங்க கேட்குறானே, அவனுக்கிட்ட ஒரு பதில் சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. கடைசியாக சொல்கிறார். அவன் நான் சின்ன பிடியிலே எல்லாத்தையும் கடைபிடிச்சு வருகிறேன் என்று தன்னை பற்றி பெருமையாக சொன்ன உடனே ஏசாயமா சொல்கிறாரு. அவன் என்ன சொல்கிறாருப்பா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிலை ஆண்டவர் சொல்கிறார். நல்லா ஆழமாக யோசித்து பார்த்தா அற்புதமான ஒரு பதிலை ஆண்டவர் சொல்லுகிறார். பார்ப்போங்களா? அது மார்க் 10:21. மார்க் 10:21. Then Jesus looked at him, loved him, and said to him, one thing you lack, go your way, sell whatever you have, and give to the poor, and you will have treasure in heaven. And come, take up the cross and follow me. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவுண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். ரொம்ப ஆழமான ஒரு பதில். அவன் மேல் அன்பு கூற, வம்புக்காக ஆண்டவர் பேசவில்லை. சிலர் பதில் கொடுக்கறது ரொம்ப வம்புக்காக, கேலிக்காக, கிண்டல் பண்ணி சொல்லுவாங்க. ஆமா தானே? ஆனா அங்க வேதம் சொல்லுகிறது அவனை கண்டிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சொல்லல, அவன் மேல அன்பு வைத்து சொல்றாராம். அது பதில் அவன் மேல அன்பு வைத்தனா அவன் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று ஆர்வத்தோடு பேசுறான். ஆனாலும் தன்னை சின்ன வயசுலேருந்தே அப்படியே ஒழுங்கான மனிதனாக இருப்பதாக அவன் எண்ணிக்கொண்டு பேசுகிறான். He justified himself, when answering Jesus Christ. He showed that he is perfect. So the Bible says Jesus loved him. அவன் மேல் அன்பு வைத்தார். நல்ல கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. அன்பு வைத்து பதில் சொல்லுகிறார். அப்படின்னா அவனுடைய ஜீவன் நஷ்டம் அடையக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது, அந்த ஜீவன் லாபம் அடைய வேண்டும், அது பரலோகத்துக்கு வர வேண்டும், தன்னுடனே வர வேண்டும் என்ற அந்த பெரும் எதிர்பார்ப்போடு அவனோட பதில் சொல்றாரு. அவன் மேல அன்பு வைத்து இவ்வளவு ஒரு ஆர்வத்தோடு நீ சொல்றியே, இப்படிப்பட்ட ஆர்வத்தோடு நீ நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று சொல்றாயே, சரி சந்தோஷம். நீ நித்திய ஜீவனை பெறணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் வித்து ஏழைகளுக்கு கொடு, தரித்திரருக்கு கொடு. தரித்திரன்னா ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறவங்க, அனாதைகள், அகதிகள், வீடு வாசல் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவர்கள் தரித்திரர்கள். அவங்களுக்கு கொடு. அதோடு விட்டு ஆண்டவர், எனக்கு அதான் இன்னொரு ஆச்சரியம், வித்து ஏழைகளை கொடுத்துட்டு உனக்கு வித்திய ஜீவன் கிடைக்குன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனால் இன்னைக்கு அப்படித்தானே தர்மம் பண்றாங்க. பணக்காரர்கள் கர்த்தருக்கு பயப்படாம லஞ்சங்கள், ஊழல்கள் எல்லாம் செஞ்சுட்டு, இப்படி செஞ்சுட்டா, தான தர்மம் பண்ணிட்டா தங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிரும், தங்களுக்கு மோட்சம் கிடைச்சிரும், கர்மத்தை ஒழிக்கிறதுக்கு தர்மம் பண்றாங்க. ஆண்டவர் அதோடு நிறுத்தி இருந்தாருன்னா இன்னைக்கு சத்தியமே வேற மாதிரி போயிருக்கும். ஆனா ஆண்டவர் வித்துட்டு உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கணும், இப்படி செஞ்சா நல்லது, பரலோகத்தில் உனக்கு ஒரு இடம் இருக்கும். அதே சமயத்தில் இன்னொன்னு நீ செய்ய வேண்டும். என்ன செய்யணும் சொல்றாரு? டேக் அப் த கிராஸ் அண்ட் கம், டேக் அப் த கிராஸ் அண்ட் ஃபாலோ மீ. ஹல்லேலூயா. பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னதுங்க?
Take up your cross means what? What do you think, you know? If somebody asks you, how you explain? Take up your cross means what? சிலுவை எடுத்துக்கொண்டு என்றால் என்ன? யோசிச்சு பாருங்க. நாளைக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. நாளைக்கு இந்த பதில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு தெரிந்த பதில், எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த பதில். Take up your cross. Take up the cross and follow me. சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. ரெண்டு காரியம். உன்னுடைய சொத்தெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு பிறகு என்ன பின்பற்றி வா. சும்மா பின்பற்றாத, சிலுவை எடுத்துக்கொண்டு வா சார். இந்த சிந்தனையோடு நான் முடிக்க விரும்புகிறேன். ஜெபிங்க, சிந்திங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்பார். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. அற்புதமாய் நீ பேசுகிற ஆண்டவர். தொடர்ந்து பிள்ளைகளோடு பேசுங்க, பலப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. Speak to your people, Lord, so that they able to be, live as your children. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர், சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, ஆச்சரியமான பதிலை கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அந்த பதிலுக்கு முழுமையான விடை நீ அறிந்திருக்க வேண்டும். Take care and God bless.